அரசு மருத்துவமனை மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் தற்போது அங்கு போலீசார் குவிந்திருக்கின்றனர். கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் அங்கு தற்போது போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது அந்த மருத்துவரின் உடல்நிலை என்பது எவ்வாறு உள்ளது? அங்கு சூழல் எப்படி உள்ளது? கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய மருத்துவர் பாலாஜி என்பவரே ஒரு இளைஞர் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அதாவது பெருங்குளத்தூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற ஒரு நபர் கத்தியால் அந்த மருத்துவரை குத்தியிருப்பது தெரிய வந்திருக்கு. தற்பொழுது தெற்கு மண்டல கூடுதல் ஆணையர் கண்ணன் விசாரணைக்காக மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏற்கனவே அடையார் துணை ஆணையர் விசாரித்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது கூடுதல் ஆணையரும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கார். காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையிலேயே மருத்துவரையே ஒரு கத்தியால் குத்திய சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பெருங்குளத்தூரை சேர்ந்த விக்னேஷ் என்ற நபருடைய தாயார் இங்கு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்காக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில திடீரென்று இன்று வந்த 4 இளைஞர்கள் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். அப்போது மருத்துவரை பார்க்க சென்ற விக்னேஷ் என்ற இளைஞர் மருத்துவர் பாலாஜி என்பவரை கத்தியால் குத்தியிருக்கிறார். இதில் காயமடைந்த மருத்துவர் தற்பொழுது அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த 4 இளைஞர்களையும் தற்பொழுது போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மருத்துவமனை வளாகம் முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மருத்துவமனை வளாகத்திற்கு கூடுதல் பாதுகாப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற நபர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இந்த அவசர சிகிச்சை பிரிவில் கூடுதல் ஆணையரும் துணை ஆணையரும் மருத்துவரை நேரில் சந்தித்து இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை வளாகத்திலையும் விசாரணை மேற்கொண்டு வராங்க. பிடிப்பட்ட நபர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 27 வயதான இளைஞர் இந்த விக்னேஷ் என்பவர் பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர். அவருடைய தாயார் புற்றுநோய் சிகிச்சைக்காக இதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில சிகிச்சை முறையாக அளிக்கவில்லை என்ற ஒரு தகவலால் கத்தியால் குத்தியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. கோகுல், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது இந்திய மருத்துவர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு ராஜா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ராஜா, தற்போது அரசு மருத்துவமனையில் மருத்துவர் ஒருவரை கத்தியால் குத்திய சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இதை எப்படி பார்க்கலாம்? மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் நிலவுகிறதா, அல்லது இதில் சம்பந்தப்பட்ட பிறருக்கு உளவியல் சிக்கல்கள் காரணமாக இவையெல்லாம் நடைபெறுகின்றனவா? அதாவது இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம கல்கத்தாவில பார்த்தோம், அதுக்கு முன்னாடி கேரளாவில பார்த்தோம், சில வருடங்கள் முன்பு சேதுலட்சுமின்ட்டு நம்ம தூத்துக்குடியில தமிழகத்திலையும் பார்த்தோம். டாக்டர் மேல ஒரு வயலன்ஸ் ஒருபடி மேலே போய் அவர்களை உயிரிழக்க செய்வது என்பது தொடர்கதையா இருக்கிறது. தொடர்ந்து இந்திய மருத்துவ சங்கம் கடந்த 10-15 வருடங்களாகவே இது மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இது அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறோம். அரசு அதை அப்பப்ப பாக்குறாங்க. ஆனா அது நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கூட ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஒன்று இருக்குது, 2008 அப்படின்னு ஒன்று இருக்கு, ஆக்ட் ஆஃப் 48 of 2008. பட் அது சரி இம்ப்ளிமெண்ட் பண்றதே இல்லை. நிறைய முறை நாங்க சொல்றோம், அந்த காவல்துறை அதிகாரிகள் அதை பத்தி அவங்க மைண்ட் பண்றது இல்ல. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அவங்க கவனத்துக்கு கொண்டு போனாலும் சரி, தனியா கொண்டு போனாலும் சரி, நாங்க அசோசியேஷன் மூலியம் கொண்டு போனாலும் சரி, அப்போதைக்கு அந்த சிச்சுவேஷனை அவங்க சமாளிக்கிறது தான் பாக்குறாங்க. தொடர்ந்து அது யார் பண்ணாங்க அவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. ரெண்டாவது இது மாதிரியான நிகழ்வுகள் ரொம்ப துரதிருஷ்டமானது, கண்டிக்கத்தக்கது. அப்புறம் எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா பொறுத்தவரை நாங்கள் பலமுறை சொல்லிட்டு இருக்கோம், இது நடக்கிறது இல்லை. இப்ப அரசு மருத்துவருக்கு இந்த கதினாக்கா தனியார் மருத்துவ பத்தி நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. இன்னும் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா போலீஸ் பாதுகாப்பு, போலீஸ் அவுட் போஸ்ட் எல்லா இடங்களும் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த கல்கத்தா நிகழ்வுல பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்கள கொலை செய்ததற்கு பிறகு தமிழக அரசு கூட எல்லா இடத்துலையும் கூட ஒரு அறிக்கை அமைச்சாங்க. அதை எந்த அளவுக்கு அதை செயல்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு முனைப்போடு செய்ய வேண்டும். ஏன்னா மருத்துவரோட அவங்களுடைய எத்தனையோ காரியங்களை விட்டுட்டு அவங்களோட மக்களுக்கு சேவை பண்றதுக்காக இருக்காங்க. கொரோனா காலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 110 மருத்துவர்கள், இந்தியா முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தங்களுடைய இன்னுயிரை துறந்து மக்களுக்காக அவங்க சேவை செய்தார்கள். இப்படிப்பட்ட மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைனாக்க
முக்கியமாக பெண் மருத்துவர்களுக்கு இரவில் வருபவர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னா எந்த வகையில் அவங்க நோயாளிகளுக்கு பணி அவங்க செய்ய முடியும், அவங்களுடைய கடமை ஆற்ற முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இது ஒரு சமுதாய பொறுப்பு, அரசுடைய பொறுப்பு மட்டுமல்ல, மருத்துவர்களுடைய பொறுப்பு அல்ல, ஒரு சமுதாய பொறுப்பாக நான் பார்க்கிறேன். மக்கள் கண்டிப்பாக மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், செவிலியருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், மருத்துவ பணியாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அப்பதான் அவங்க பயமில்லாமல் தங்களுடைய கடமையை ஆற்ற முடியும். ஒரு சிலருடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு காரணத்தினால ட்ரிகர் ஆகிறாங்க. அதை நம்ம ரொம்ப ரேரா நடக்கலாம், தொடர்ந்து அடிக்கடி இப்ப நடந்துட்டு இருக்கிறது மிகவும் வருந்தத்தக்கது. பல நடவடிக்கை எடுத்தாலும் கூட அது எஃபெக்டிவாக நடக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமை நன்றி திரு ராஜா.